வணக்கம். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோ. 2026 ஓகே ஓகே முதல் படம் தியேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு டைம் அமையல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க டிக்கெட் ப்ரைஸும் வந்து அங்கே கர்நாடகாவில் அதிகமாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஆர்டினரி ஃபிலிம், ஒரு லோ பட்ஜெட் படம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 250 300 அந்த மாதிரி தான் இருந்தது. சரி, வெயிட் பண்ணி ஓடிடியே பார்த்துடலாம். அப்படி ஒன்றும் தியேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படம் எந்த படமும் ஓகே இல்லை. பட் வாவதியாரும் பராசக்தியும் பார்க்கணும் நினச்சேன். வாவதியார் எக்ஸ்பெக்ட்லி கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணும்னு நினச்சேன். ஒரு டைம் சரியான அமையல. ஏன்னா வந்து எம்ஜிஆர் எவ்வளவோ மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் பாருங்கள், அந்த படத்தை வந்து நம்ம மக்களை எவ்வளவோ ஒரு குப்பை படத்தை வந்து என்ன சொல்கிறது ஓட்ட வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு எம்ஜிஆர் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி மக்கள் வந்து அந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் இது கொடுக்கல. சரி, ஓகே விடுங்க, படம் நல்லா இருந்தால் தானே. எம்ஜிஆர் இருந்தா என்ன, யார் இருந்தா என்னன்ற மாதிரி தான் மக்களுடைய நிலைமை இருக்குது. சரி, ஓகே. இந்த ஓடிடி இந்த வாரம் ஒரு சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ரிப்போர்ட்டு, ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டரான படம் தான் தமிழ்நாட்டில். லாஸ்ட் 2025 அந்த இயர் எண்டில் வந்தது. ஓகே, சிறை. ஓகே, சுரேஷ் ராஜகுமாரி புதுமுக டைரக்டர், அப்புறம் வெங்கட் பிரபு, அப்புறம் லலித் ப்ரொடியூசர் லலித்துடைய பையன் வந்து இன்னொரு யங் ஹீரோ இது பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கங்க ஒரு புது விதமான ஒரு போலீஸ் ஸ்டோரி தான். ஆனால் ஒரு புது விதமான கொஞ்சம் ஒரு இது கதைக்களம் மைனா அந்த பேஸ்டு கொஞ்சம் ஸ்டோரி ஓகே வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. 100% இது கண்டிப்பாக இந்த படம் பார்க்குறவங்களுக்கு மைனர் ரிசம்பளன்ஸை வந்து தவிர்க்க முடியாது. படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு பேர்லேயும் நல்லா வந்து பரபரப்பாக நல்லா போயிட்டுருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா எடிட்டிங் எந்த இடத்துலையும் வந்து என்கேஜ்மெண்ட்டை வச்சு பேச. ஒரே ஒரு ட்ராபேக் இந்த படத்தை பற்றி சொன்னாக்க கொஞ்சம் பாடலுக்கு வந்து நினைவில் வந்து இது நிற்கல. மியூசிக் நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. பாடல்கள் வந்து சரியாக ஒரு கரெக்டான பிளேஸ்மெண்ட்டு உட்காரலாம். அதை தவிர்த்தா வந்து எல்லாமே நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அங்கங்கே வந்து பர்டிகுலர் பார்த்தினாக்கா இந்த வசனம் ஓகே டைலாக் வந்து ஓகே சில இடத்துல வந்து நறுக்குன்னு இருந்தது. அப்படியே மேலோட்டமாக இந்து முஸ்லீம் சில இது வந்து அங்கங்கே கொஞ்சம் தொட்டிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தையும் பற்றியும் ஓவராலாக சொல்ல பார்க்க ஃபேமிலியோட ஒரு மீனிங்ஃபுல்லான படம் பார்க்கணும் அப்படின்னாக்கா எனக்கு 2 days வந்து லீவ் இருக்குது. ஒரு மீனிங்ஃபுல்லான படம் பார்க்க G5 வந்து திரைப்படம் அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும் படம் வந்து என்கேஜ்மெண்ட்டாக ஒரு மீனிங்ஃபுல்லான கண்டிப்பாக படம் இருக்கும். ஓகே, வேறு என்ன, இந்த படத்தை வந்து மோஸ்ட்லி ஓல்டு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக 100% வந்து நான் விக்ரம் பிரபுன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து அவர் நல்லாவே ஓல்டு பண்ணியிருக்காரு. வேறு என்ன, இந்த வருஷத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி இருந்தது. கண்டிப்பாக எல்லாம் படம் முடிஞ்சதை கூட ஒரு குட் ஃபீலியான ஃபிலிம். அதில் இல்லாமல் ஒரு மீனிங்ஃபுல்லியான ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் வந்து போலீஸ் அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் ஓகே சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த பேக் ட்ராப்பில் நம்ம போலீஸை வந்து பெருசாக பார்க்குறோம் இல்லையா, அவங்களுக்கும் வந்து சில கஷ்டங்கள், சில நடைமுறை இதில் ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதையும் வந்து காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக 100% இந்த படத்தை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த என்டையர் டீமுக்கும் என்னுடைய சல்யூட்.